பாகிஸ்தானுக்கு எதிரா இந்தியா சம்பவம் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னு தான் உலக அரங்குல பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, சமகால யுத்தங்கள்ல மிகப்பெரிய அளவுல மைலேஜ் எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அப்படின்னா, ஆளில்லா விமானம் தான். எப்படி ஒரு காலகட்டத்துல விமானம், ஆர்ட்டிலரி, டேங்குகள் அப்படின்னு மாறி மாறி அப்டேட் ஆகிக்கிட்டு இருந்துச்சோ, அந்த மாரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஆளில்லா விமானங்கள நோக்கி தான் இருக்கு. இதுல பெரிய அளவுல அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள், அதுக்கடுத்து ஈரான், துருக்கி போன்ற நாடுகள்லாம் களத்துல நிரூபிச்சு காட்டிட்டாருங்க. துருக்கியை பொறுத்தவரை பேராக்டர்னு ஒன்ன வச்சு அவன் வண்டி ஓட்டி அவன் பொருளாதாரத்தையே சாதிச்சிட்டான் உக்ரைன் யுத்தத்தை பயன்படுத்தி. ஆனா அதை காட்டிலும் எஃபெக்டிவ் ஈரானோட ஆளில்லா விமானங்கள், அதை காட்டிலும் எஃபெக்டிவ் ரஷ்யாவோட ஆளில்லா விமானங்கள், அமெரிக்காவோட ஆளில்லா விமானங்கள். இந்த மாதிரி பட்டியல் போய்கிட்டே இருக்கும்போது சட்டுன்னு இந்தியாவோட ஸ்கை ஸ்ட்ரைக்கர் பெரிய அளவு மைலேஜ் எடுத்திருக்கு. என்ன அப்படின்னா, இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இப்ப நிரூபணம் ஆயிருக்கு. பாகிஸ்தானுக்குள்ள நம்ம நடத்தின தாக்குதல்கள் அப்படிங்கிறது ஆளில்லா விமானத்தை வச்சும் நடத்தி இருக்கோம். அதுல இப்போதைக்கு இந்த ஆளில்லா விமானம் ஸ்கை ஸ்ட்ரைக்கரை பொறுத்த வரையும் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. ஏன்னா இதை வீழ்த்தவே முடியல பாகிஸ்தானால. எல்லா டார்கெட்டையும் போய் அச்சீவ் பண்ணியிருக்கு. முதல்ல ஃபர்ஸ்ட் டெரரிஸ்ட் டார்கெட், அதாவது செந்தூர் ஆபரேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணதுல இதை யூஸ் பண்ணமா என்னங்கிறது இதுவரை அபிஷியலா வெளில வரல. இப்ப மிசைலை நியூட்ரலைஸ் பண்ணிட்டு அடுத்து ராணுவங்களை நோக்கி தட்டி விட்டதுல பெரிய அளவுல இந்த ஆளில்லா விமானத்தை யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட சக்சஸ் ரேட் அப்படிங்கிறது 100% அச்சீவ் ஆயிருக்கு. பெரிய அளவுல செதறி இருக்கு. உண்மை சொல்லப்போனா ஆசிம் முனீர் உனக்கே குறிடா அப்படிங்கிற மாதிரிதான் பாகிஸ்தான்லயும் பேசிக்கிறார்கள், இந்தியாலையும் பேசிக்கிறார்கள். காரணம் ஆசிம் முனீர் ஆளையே காணா, ஏற்கனவே காணா. இப்படி ஒரு ஆளில்லா விமானம் பெரிய அளவுல பாகிஸ்தான் முழுக்க நுழைய முடியும் அப்படின்னா அந்த பங்கருக்கு கீழே ஒரு பங்கர் உருவாகி போனாதான் உண்டு. ஏன் அப்படின்னா இது நல்ல ஒரு பேலோட தூக்கிட்டு போயிருக்கு. அதாவது அஃபிஷியலா எதுவுமே இவர்கள் சொல்லல. 5-10 கிலோ வரையும் ஒரு பேலோட போய் தான் தாக்கியிருக்கார்கள். தரமட்டமா ஆக்கக்கூடிய அளவு சேதாரத்தை ஆக்கியிருக்கு. இதுல சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, இது உள்ளூர் தயாரிப்பு. ஷட்டரை மூடிட்டு ராத்திரி போல நம்மளா செஞ்சுக்க வேண்டியதான். எவன்கிட்டையும் ஷிப்மெண்ட்டை எதிர்பார்த்து உட்கார தேவையே கிடையாது. ரொம்ப காஸ்ட்டும் எஃபெக்டிவாக உருவாக்கப்பட்டது, மெயின்டெனன்ஸும் கம்மியாக உருவாக்கப்பட்டது தான். ஏற்கனவே இதோட பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படிங்கிறது ஒரு 100க்கும் மேலே ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு அஃபீஷியலாக. இந்த காலகட்டங்கள்ல எவ்வளவு அப்படிங்கிறத வெளியில சொல்லல. ஆனா முற்றிலும் உள்ளூர் தயாரிப்புல ஆளில்லா விமானத்துல மிகப்பெரிய சேதாரத்தை கொடுத்துருக்கோம். நல்ல லோல பறக்கக்கூடிய விமானங்கிறனால பாகிஸ்தானால சுத்தமா இந்தியாவோட ஆளில்லா விமான சிக்னலை உள்வாங்கி அதை நியூட்ரலைஸே பண்ண முடியல. எல்லா ராணுவ டார்கெட்டும் பஸ்பம். இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா, சீனாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தூக்கி இருக்கோம். அது இதுல வச்சு தூக்கணுமா என்னன்னு தெரியல. அதனாலதான் ஆசிம் முனிரை தூக்குறக்கே இது உதவும். அமெரிக்காவோட ஆளில்லா விமானங்கள் என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சோ அதையே இப்ப பாகிஸ்தான்ல ஆசிம் முனிரை தட்டி தூக்கவும் கொடுக்கும் பாரு அப்படின்னு இந்தியாலையும் பேசப்படுது. அடியே ஒன்ன கொள்ளதான் அவனுங்க அதை வீசினாங்க தெரியுமா, நீ அப்ப எங்க போய் தொலைஞ்ச அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான்லையும் பேசுறார்கள். இந்தியாவோட ஆளில்லா விமானம் ஒட்டுமொத்த பாகிஸ்தான் ராணுவத்தை மிரட்டி விட்டுருச்சு. தளபதிய நெஞ்சில கை வைக்க விட்டுருச்சு. அதான் யதார்த்தமான உண்மை.